ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் உமா பாரதி வெங்கடாச்சலம், மகப்பேறு மருத்துவர், ஏஎம்சி மருத்துவமனை, திருப்பூர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அண்ட் அதுக்கு அவைலபிளாக இருக்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாப்ஸ்மியர். ஸோ இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி தொற்றுனால ஏற்படுது. இந்த கிருமி தொற்று வந்து நமக்கு எப்படி வரும்னா, இட்ஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அதாவது உடல் உறவு உட்கொள்றது மூலமா வர இன்ஃபெக்ஷன் தான் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்ம கர்ப்பப்பை வாயில வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பாடியோட எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு மோஸ்ட்லி அதை அகற்றிடும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகாம பெர்சிஸ்டண்டா, அதாவது தொடர்ந்து நம்ம கர்ப்பப்பை வாயிலேயே வந்துட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த வைரஸோட டிஎன்ஏ, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோட டிஎன்ஏ வந்து நம்மளோட செல் டிஎன்ஏவோட சேர்ந்து செல் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ அதில் அந்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம CAN1, CAN2, CAN3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணி நமக்கு ஒரு 5 to 10 years கேப்ல வந்துட்டு அது செல் சேஞ்சஸ்னால வந்து அது அப்படியே வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த செல் சேஞ்சஸ் சொல்கிறோம் இல்லைங்க, இந்த CAN1, 2 and 3 அதெல்லாம் வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ். ஏன் வந்து நம்ம பாப்ஸ்மியர் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது உங்கள் கர்ப்பப்பை வாயில வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அது கேன்சராக மாறுறதுக்கு நடுவில் இருக்க இந்த ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜஸை வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு பாப்ஸ்மியர் பண்ணுறது மூலமாக வந்து பிக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம பாப்ஸ்மியர் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பாப்ஸ்மியர் வந்துட்டு டெஸ்டிங் வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும் அண்ட் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, பாப்ஸ்மியர் வந்துட்டு நீங்கள் 25 years of ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து 65 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் பாப்ஸ்மியர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பாப்ஸ்மியரோட சேர்த்து நம்மளுக்கு வந்து கோ டெஸ்டிங் அப்படின்னு இருக்குங்க, அதாவது இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனே இருக்கா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கோ டெஸ்டிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்ரி 5 years ஒன்ஸ் பண்ண போதும். அண்ட் ஆஃப்டர் 30 years of ஏஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த பாப்ஸ்மியர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட கர்ப்பப்பை வாய், அதாவது இதுதான் யூட்ரஸ் அப்படின்னா அதுக்கு இருக்க கீழ்ப்பகுதி, இதை தான் நம்ம சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருக்குங்க. ஸோ அதிலிருந்து நம்ம செல்ஸ் வந்து அந்த சூப்பர்ஃபிஷியலாக மேலால் இருக்க செல்ஸ் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வந்து செல் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரி தான் நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்காது, உங்களுக்கு வந்துட்டு ஓபிலே பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா அப்படின்னா, சர்விக்ஸ் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு வந்துட்டு நமக்கு 2 வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்கு. நமக்கு வந்து 3 டோசஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 வீக்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோஸ் அண்ட் 6 monthsக்கு அப்புறம் வந்துட்டு தேர்ட் டோஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம த்ரீ டோசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 3 டோசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 95 to 100% வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து எந்த ஏஜ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா 11 yearsலேருந்து 45 years of ஏஜ் வரைக்கும் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ் அண்ட் விமன் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.